السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في كلامه الحق والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أولئك كالأنعام بل هم أضل أولئك هم الغافلون. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يلدغ المؤمن من حجر واحد مرتين، أو كما قال صلى الله عليه وسلم. அல்லாஹு தஆலா நமக்கும் நமது குடும்பத்தாருக்கும் எல்லா மக்களுக்கும் வெளிப்படையிலும் ரகசியத்திலும் அவனை பூரணமாக பயந்து வாழ்கிற பாக்கியம் தருவானாக. துனியாவிலும் ஆகாரத்திலும் அவனுடைய நேசர்களின் கூட்டத்தில் சேர்த்து வைப்பானாக. எல்லா நற்குணங்களையும் தந்து எல்லா வகையான தீய குணங்களை விட்டும் பாதுகாப்பானாக. நம் எல்லோரையும் அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலே ஒன்று சேர்த்து வைப்பானாக. ஆமீன். சங்கமிக்க சாலின்கிற தனி மனித வாழ்க்கைக்கும் ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய வாழ்க்கையிலும் வெற்றிகளையும் சாதனைகளையும் நாம் பெறுவதற்கு விழிப்புணர்வு என்பது, சமுதாய விழிப்புணர்வு என்பது அவசியப்படுகிறது. ஒரு விஷயத்தை நாம் எல்லாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சொர்க்கத்திலே அல்லாஹ்விற்கு அருகிலே வாழ்ந்து கொண்டிருந்த இந்த மனிதன் சோதனைகளும் துன்பங்களும் தீமைகளும் மிகுந்த இந்த உலகத்திற்கு தள்ளப்பட்டதற்கு காரணமே விழிப்புணர்வு அற்ற நிலைதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நம்முடைய பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து சொர்க்கத்தில் அமர்த்தி தடை செய்த அந்த கனியை மாத்திரம் தாங்கள் சாப்பிட்டால் அநீதியாளராக நீங்கள் ஆகி விடுவீர்கள் என்று சொல்லி எச்சரித்தும் கூட அவர்கள் விழிப்புணர்வு இல்லாத நிலையின் காரணமாக ஷைத்தானுடைய சூழ்ச்சிக்கு பலியாகிவிட்டார்கள். இதை அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான். ஃபதல்லாஹுமா பிகுரூரின், ஏமாற்றி அந்த இருவரையும் ஷைத்தான் உயர்ந்த நிலையிலிருந்து தாழ்ந்த நிலையிலே கொண்டு சேர்த்து விட்டான். இந்த நிலைக்கு காரணம் சொர்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் இந்த பூமிக்கு தள்ளப்பட்டதற்கு காரணமே விழிப்புணர்வு இல்லாத நிலைதான் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் வழியாக நமக்கெல்லாம் உணர்த்துகிறார். பெருமக்களே, பூமா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஈடு இணையற்ற மகத்தான வெற்றிக்குரிய காரணங்களில் ஒன்றாக அவர்களிடத்திலே அதிகமாக காணப்பட்ட விழிப்புணர்வு அது ஒரு காரணமாக இருந்தது. பத்ர் போர்க்களம் துவங்குவதற்கு முன்பு உக்பத் இப்னு அபி முஹைத் என்ற எதிரியினுடைய அடிமைகளில் ஒருவர் இஸ்லாமிய படை தங்கியிருந்த பகுதியை கடந்து சென்ற பொழுது சஹாபாக்கள் அந்த அடிமையை பிடித்துக் கொண்டார்கள். பிடித்துக் கொண்டு எதிரி படையிலே இருக்கிற எண்ணிக்கை எத்தனை என்று கேட்டார்கள். காரணம் என்னவென்றால், எதிரி படையினுடைய எண்ணிக்கையை தெரிந்து கொண்டால் அதற்கு தகுந்தபடி போர்க்களத்தினுடைய திட்டங்களை வகுத்து செயல்படலாமே என்ற அடிப்படையிலே கேட்ட பொழுது அவர் சொல்ல மறுத்தார்.
எங்க படையில எத்தனை பேர் இருக்கிறோம் சொல்ல முடியாது என்று அவர் மறுத்தார். சஹாபாக்கள் மிரட்டினார்கள், அவரை அடித்தார்கள், ஆனால் சொல்ல மறுத்தார். அந்த நேரத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழிப்புணர்வோடு அவரிடத்தில் ஒரு கேள்வியை தொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்க படையில எத்தனை பேர் இருக்கிறீங்க அதை நீங்க சொல்ல வேண்டாம். உங்களுடைய படையிலே உள்ள வீரர்களுக்கு ஒவ்வொரு நாளும் உணவு தேவைக்காக வேண்டி எத்தனை ஒட்டகம் அறுக்கப்படுகிறது என்பதாக நபி அவர்கள் கேட்டார்கள். அவர் சொன்னார், அஷரன் லிகுல்லி யௌமின், ஒவ்வொரு நாளும் 10 ஒட்டகங்களை நாங்கள் அறுக்கிறோம் என்று சொன்னார். அப்பொழுது அருமை நாயகம் சஹாபாக்களிடத்தில் சொன்னாங்க, எதிரிகள் ஒரு நாளைக்கு உணவு தேவைக்காக வேண்டி 10 ஒட்டகங்களை அறுக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு தடித்த பலமான ஒரு பெரிய ஒட்டகத்தை 100 பேர் சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு 10 ஒட்டகங்கள் அறுக்கப்பட்டால் எதிரிகளுடைய எண்ணிக்கை 1000 அல்லது 1000 கொஞ்சம் தாண்டி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகத்தினுடைய எண்ணிக்கையை அவர்களிடத்திலே கேட்டு எதிரி படையினுடைய எண்ணிக்கையை விழிப்புணர்வோடு உணர்ந்ததும் பதிலினுடைய மகத்தான வெற்றிக்கு ஒரு காரணமாக அமைந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்வதோடு, இந்த சமூகம், இந்த நாட்டிலே, இந்த உலகத்திலே யாரெல்லாம் எதிரிகளாக இருக்கிறார்களோ அவர்களை வெல்ல விடாமல் ஆக்க வேண்டுமானால், நாம் வென்று கொண்டு இருக்க வேண்டுமானால், எதிரிகள் விஷயத்திலும் இந்த சமூகம் விழிப்புணர்வோடு இருந்து கொள்ள வேண்டும் என்ற பாடத்தையும் அருமை நாயகம் ஆன்மீகத்தோடு சேர்த்து நமக்கு போதித்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பொதுமக்களே, மாத்திரமல்ல, நாம் அதிக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய முக்கியமான ஆள் யாரு தெரியுமாங்க? ஷைத்தான் தான். எல்லா பிரச்சனைகளுக்கும், சமூகத்தினுடைய தோல்வியோ, தனி மனித வாழ்க்கையினுடைய தோல்வியோ, எல்லா தோல்விகளுக்கும், எல்லா அழிவுகளுக்கும், எல்லா நாசக்கார காரியங்களுக்கும் ஒரே காரணமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் யார் என்று கேட்டால் ஷைத்தான். அந்த ஷைத்தான் விஷயத்தில் நாம் ரொம்ப கண்ணும் கருத்துமாக உஷாராக இருக்க வேண்டும். எனவேதான் கண்மணி ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள், இன்ன ஷைத்தான வாலூன் ஹத்மஹு அலா கல்பி இப்னு ஆதம். ஷைத்தான் மனிதனுடைய உள்ளத்தின் மீது தன்னுடைய வாயை, தன்னுடைய நாவை ஷைத்தான் வைத்திருக்கிறான். ஃபைன் தக்கரல்லாஹ கனஸ வைன் நஸிய இல்தகம கல்பஹு. மனிதனுடைய உள்ளத்திலே ஷைத்தான் இருக்கிறான். அந்த மனிதன் அல்லாஹ்வை zikr செய்ய தொடங்கிவிட்டால், அல்லாஹ்வை zikr செய்து கொண்டே இருந்தால், எந்த உள்ளத்திலே அல்லாஹ் இருக்கிறானோ அந்த உள்ளத்திலே ஷைத்தான் ஊமையாகி விடுகிறான், பலகீனப்பட்டு போய் விடுகிறான். அல்லாஹ்வை நினைவு கூறுகிற உள்ளத்தை விட்டு ஷைத்தான் எங்கோ வேண்டோடி விடுகிறான். ஆனால் சற்று நேரம் அந்த மனிதன் அல்லாஹ்வை மறந்து விட்டால் ஷைத்தான் உள்ளத்திலேயே தங்கி விடுகிறான், தரிபட்டு விடுகிறான். பெருமக்களே, ஒரு நிமிடம் அல்லாஹ்வை மறந்தால் என்ன என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. அல்லாஹ்வை நினைவூட்டுகிற தஸ்பீஹ் மணியை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். அல்ல ஒரு கவுண்டிங் தஸ்பீஹை கையில வச்சுக்கிட்டே அலைங்க. ஏன் தெரியுமா? zikr செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை நான் பெறுவதற்கு ஒரு தஸ்பீஹ் மணி கையில இருக்கணும். zikr செய்யறதுக்காக தஸ்பீஹ் மணி இருந்தால்தான் zikr செய்யக்கூடிய ஞாபகம் வரும். ஒரு நிமிடம் நாம் அல்லாஹ்வை மறந்து விட்டால் 100 ஆண்டுகள் செய்த வணக்கத்தை ஒரு நிமிடத்திலே அல்லாஹ்வை மறக்கடித்து ஷைத்தான் பாழாக்கி விடலாம். அவன் அப்படி எத்தனையோ பல மனிதர்கள் இந்த உலகத்தில் பாழாக்கி இருக்கிறார் என்பதை நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். பெருமக்களே, அத்தோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் நமக்கு விழிப்புணர்வு என்பது அவசியப்படுகிறது. ஃபிரௌனுடைய மனைவி அன்னை ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நைல் நதிக்கு அருகிலே நின்று கொண்டிருந்த பொழுது, நைல் நதியிலே கலீமுல்லாஹி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிதந்து வருகிறார்கள். ஃபிரௌனுடைய மனைவி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றுக் கொள்கிறார்கள். ஃபிரௌன் மூசா நபியை கொலை செய்வதற்காக வேண்டி அவர்களை கையில் எடுத்தார். பெருமக்களே, ஒருவரை அல்லாஹ் தஆலா பாதுகாக்க
ஆசியா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், லா தக்துலூஹு, அந்த குழந்தையை கொலை பண்ணாதீங்க. குர்ரத்து ஐனுல்லி வளர்க்க அல்லாஹ் நாடுனா இந்த குழந்தையின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் கண்குளிர்ச்சி கிடைக்கலாம், குழந்தையை கொல்லாதீர்கள் என்பதாக ஆசியா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அந்த நேரத்தில் ஃபிரௌன் என்ன செய்திருக்க வேண்டும்? ஒன்று மௌனமாக இருந்திருக்க வேண்டும். நம்ம 2 பேருக்கும் கண்குளிர்ச்சி இந்த குழந்தையால கிடைக்கும் என்று சொன்ன பொழுது மௌனமாக இருந்திருக்க வேண்டும். அல்லது உன்னை போன்று எனக்கும் கண்குளிர்ச்சி கிடைக்கட்டுமே இந்த குழந்தையின் மூலமாக என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் ஃபிரௌன் அந்த நேரத்திலே கவனமற்ற நிலையிலே, சிந்தனை மக்கி போன நிலையிலே ஃபிரௌன் சொன்னா, இந்த குழந்தையின் மூலமாக உனக்கு வேண்டுமானால் கண்குளிர்ச்சி கிடைக்கலாம், இந்த குழந்தையால் எனக்கு கண்குளிர்ச்சி கிடைக்காது என்று அவன் தன்னுடைய வாயாலேயே சொல்லிவிட்டான். விழிப்புணர்வு இல்லாமல் சொல்லிவிட்டான். என்ன நடந்துச்சு? அல்லாஹ் தஆலா இந்த குழந்தையின் மூலமாக கண்குளிர்ச்சி கிடைக்கும் என்று சொன்ன அன்னை ஆசியா அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஈமானை கொடுத்தான். கண்குளிர்ச்சி கிடைக்காது என்று சொன்ன அந்த ஃபிரௌனை, அந்த மூசா நபியை கொண்டு அல்லாஹ் தஆலா அவருடைய கதையை முடித்து விட்டார். சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க, லவ் கான ஃபிரௌன் குர்ரத்து ஐனுல்லி வலக்க லகான லஹுமா ஜமீயா. ஃபிரௌன் இந்த பிள்ளையினால 2 பேருக்கும் கண்குளிர்ச்சி கிடைக்கலாம் என்று சொல்லி இருந்தால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக 2 பேருக்குமே கண்குளிர்ச்சி கிடைத்திருக்கும் என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமக்களே, வணக்கங்களிலே, தொழுகைகளிலே வேறு எந்த தொழுகைக்கும் இல்லாத ஒரு மகத்துவம் தஹஜ்ஜத் தொழுகைக்கு அல்லாஹ்வின் மூலமாக தரப்பட்டிருக்கிறது. அதற்கான காரணம் என்ன தெரியுமா? மனித வாழ்க்கையினுடைய விழிப்புணர்வின் உச்சகட்டமாக தஹஜ்ஜத் நேரம் அமைந்திருக்கிறது. தஹஜ்ஜத் தொழுகிற மனிதனுக்கு விழிப்புணர்வு இருக்கிற காரணத்தினால்தான் அல்லாஹ் தஆலா அந்த தொழுகைக்கு அத்தனை பெரிய மகத்துவத்தை வழங்கி இருக்கிறார். ஒரு ஹதீஸில் பார்க்கிறோம், அல்லாஹ் தஆலா முற்காலத்தில் வாழ்ந்த ஒரு நபிக்கு அறிவித்த வகையிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவ்வளவு மா யூதீஹிம் அன் அக்ரிஃப மின் நூரி ஃபீ குலூபிஹிம் ஃபயக்பிருன அன்னி கமா உக்பிரு அன்ஹும். தஹஜ்ஜத் தொழுகிற மக்களுக்கு நான் வழங்குகிற சிறப்புகளிலே ஆரம்பமான சிறப்பு என்ன தெரியுமா? தஹஜ்ஜத் தொழுகிற மக்கள் காது கொடுத்து கேளுங்கள், இந்த செய்தியை நீங்கள் கேட்டால் தொழுகிற மக்கள் விடமாட்டார்கள், தொழாத மக்கள் தொழுகையை தொடங்கி விடுவார்கள். தஹஜ்ஜத் தொழுகையை அல்லாஹ் தஆலா சொல்றான், யார் தஹஜ்ஜத் தொழுகிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே என்னுடைய ஒளியை நான் பாய்ச்சுகிறேன், என்னுடைய ஒளியை அவர்களுடைய உள்ளத்திலே நான் போடுகிறேன் என்று கூறிய அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்கிறான், யார் தஹஜ்ஜத் தொழுகிறார்களோ அவர்களுக்கு நான் கொடுக்கிற சிறப்பு என்ன தெரியுமா? அவர்களுடைய ரகசியங்களை நான் அறிந்து கொள்வதை போல என்னை பற்றிய ரகசியங்களை இந்த மக்களுக்கு அவர்கள் எடுத்துச் சொல்வார்கள், ஆன்மீகத்தை கற்றுக்கொள்வார்கள், என்னுடைய ஹிக்மத்தை பெற்றுக் கொள்வார்கள். தஹஜ்ஜத் தொழுகிற மக்களுக்கு முதல் ஆசிரியராக நான் இருப்பேன், அவரை இறைநேசராக நான் ஆக்காமல் விட மாட்டேன் என்ற ஒரு மகத்தான செய்தி இந்த செய்தியின் உள்ளே மறைந்திருப்பதை நாம் எல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பெருமக்களே, மாத்திரமல்ல இன்னொரு விஷயத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பாவம் செய்யக்கூடிய பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்கிற விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். சேர்ந்துவிட்ட பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுகிற விஷயத்தில் நாம் எல்லாம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? ஒமா அசாபக மின் சிஜ்ஜியாத்தின் ஃபமின் நஃப்ஸிக். மனிதா, சோதனை சோதனை என்று புலம்புகிறாயப்பா, உன்னுடைய சோதனைக்கு நான் காரணம் இல்லை, நீ செய்த பாவம் தான் காரணம், அதை மறந்து பேசுகிறாயே மனிதா என்று அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் சிந்திக்க தூண்டுகிறார். ஒரு பெரிய வினோதம் என்ன தெரியுமா? ஆச்சரியம் என்ன தெரியுமா? பெருமக்களே, நோயை வெறுக்கிறோம், சோதனைகளுக்கு கீழே நோய் வருகிறார், நோயை வெறுக்கிறோம், நோய்க்கு காரணமான பாவத்தை நேசிக்கிறோம், வறுமையை வெறுக்கிறோம், வறுமைக்கு காரணமான பாவத்தை பிரியப்படுகிறோம், கவலையை வெறுக்கிறோம், கவலையினுடைய படுகொலையிலே தள்ளுகிற பாவங்களை கெட்டியாக பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சோதனைகளுக்கு காரணம் பாவம், பாவங்களுக்கு காரணம் செய்தான். ஒரு வகையில் பார்த்தால் அல்லாஹ் நாடாமல் எந்த சோதனையும் வருவதில்லை என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். சோதனைக்கு காரணம் பாவம், நோய்க்கு காரணம்
காரணம் ஷைத்தான். அந்த ஷைத்தானோடு நாம் போரை வைத்திருக்கிறோம். இந்த விஷயத்திலே நாம் மிக எச்சரிக்கை உணர்வோடு இருந்து கொள்ள வேண்டும். பெருமக்களே, அதே போன்று துவா கேட்கக்கூடிய விஷயத்துல நாம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலாவுக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியும். ஆனாலும் நாம் சில சமயத்திலே எதை துவாவில் கேட்கிறோமோ அதையே அல்லாஹ் தஆலா அப்படியே தந்து விடுகிறார். பனி இஸ்ரவேல் சமுதாயத்துல 2 வணக்கசாலிகள் இருந்தாங்க. 2 பேருமே வணக்கத்திலே சமநிலை பெற்றவர்கள். அந்த 2 பேருமே இறந்து போனாங்க. இறந்து போன பிறகு அல்லாஹ் தஆலா 2 பேர்ல ஒரு ஆளுக்கு சொர்க்கத்துல உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தான். இன்னொரு ஆளுக்கு சொர்க்கத்துல சாதாரணமான அந்தஸ்தை கொடுத்தான். அப்ப சொர்க்கத்துல சாதாரண அந்தஸ்து வழங்கப்பட்ட அந்த வணக்கசாலி இறைநேசரு அல்லாஹ்விடத்துல கேட்டாரு, யா அல்லாஹ், 2 பேரும் வணக்கத்தில் சமநிலை பெற்றிருந்தோம். அப்படி இருக்கிற பொழுது அவருக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறாய், எனக்கு சொர்க்கத்தில் சாதாரண அந்தஸ்தை தந்திருக்கிறாயே, ஏன் இந்த வேறுபாடு என்று கேட்ட பொழுது அல்லாஹ் தஆலா சொன்னா, 2 பேரும் வணக்கத்துல ஒன்னாதான் இருந்தீங்க. ஆனா துவா கேட்கிற விஷயத்துல அவரிடத்துல இருந்த விழிப்புணர்வு உன்னிடத்துல இல்ல. நீ எப்படி துவா கேட்ட தெரியுமா? யா அல்லாஹ், நரக விடுதலையை கொடு, சொர்க்கத்தை கொடு என்றுதான் நீ துவா கேட்ட. அவர் எப்படி துவா கேட்டா தெரியுமா? யா அல்லாஹ், சொர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்தை கொடு என்று அவர் துவா கேட்டார். ஃபஅதைத்துக்குள்ள அபதின் சுகுலஹு, ஒவ்வொரு அடியானுக்கும் நான் கேட்டதை தான் கொடுப்பேன், கேட்டதை தான் கொடுத்தேன். அவர் கேட்டது அவருக்கு, நீ கேட்டது உனக்கு. 2 பேரும் வணக்கத்தில் சமநிலையை பெற்றிருந்தாலும் விழிப்புணர்விலே உன்னை விட அவர் விஞ்சிய காரணத்தினாலே சொர்க்கத்தில் உன்னத நிலையை பெற்றார் என்பதாக அல்லாஹ் தஆலா அவர்களிடத்தில் சொல்லிய செய்தியை அல்லாமா கஸாலி தங்களுடைய இஹ்யா உலூமுத்தின் கிதாபிலே பதிவு செய்து தருவார்கள். பெருமக்களே, இதே போன்று அல்லாஹ்வுடைய உபகாரங்களை நினைத்து பார்க்கிற விஷயத்தில் நாம் நன்றி உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். மனிதனுடைய ஒரு பெரிய பலவீனம் என்ன தெரியுமா? தன் போன்ற மனிதன் ஒரு உதவியை செய்து விட்டால் தனக்கு உதவி செய்த அந்த மனிதனுக்கு முன்னால் அவனுக்கு நன்றி உள்ள அடியானாக தன்னை போலியாகவோ அல்லது நிஜமாகவோ காட்டிக் கொள்வான். முதலாளிக்கு முன்னால அப்படி பாசத்தை கொற்ற மாதிரி இருப்பான். தனக்கு உதவி செய்யக்கூடிய ஆளுக்கு முன்னால அப்படி பாவத்தை பொழிவதை போன்று நடந்து கொள்வான். தன் போன்ற மனிதன் தனக்கு செய்த உபகாரத்தை நினைக்கக்கூடிய இந்த மனிதன் அல்லாஹ் செய்யக்கூடிய உபகாரத்தை நினைச்சு பார்க்கிறதே இல்லை. நமக்கு ஒரு ஆள் ஒரு வாட்சியை அன்பளிப்பா வாங்கி கொடுத்தா அந்த வாட்சியை பார்க்கும் பொழுதெல்லாம் வாட்சி வாங்கி கொடுத்த நண்பனை நன்றியோடு எண்ணி பார்க்கிறோம். உனக்கு ஒருவன் வாட்சி வாங்கி தந்தார், வாட்சியை பார்க்கிற பொழுதெல்லாம் வாட்சியை காசு கொடுத்து வாங்கி தந்த மனிதனை நீ நினைத்து பார்க்கிறாயே, வாட்சியை போடுவதற்கு அல்லாஹ் கையை கொடுத்தானே, பார்ப்பதற்கு கண்களை கொடுத்தானே, அழைத்து கொள்வதற்கு மூளையை கொடுத்தானே, அந்த அல்லாஹ்வை நாம் எண்ணி பார்த்திருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். இறுதியாக ஒரு செய்தி. பெருமக்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், வலகத் கர்ரம்னா பனி ஆதம். இன்னொரு ஆயத்தில் லகத் கலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதனை சங்கியப்படுத்தினோம், அழகிய தோற்றத்தில் மனிதனை படைத்தோம் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா பேசுகிறான். இப்படி மனிதனை உயர்ந்த அந்தஸ்தில் படைத்தோம், சங்கியப்படுத்தினோம் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா பேசுகிறான். இப்படி அல்லாஹ்வால் சங்கை செய்யப்பட்ட மனிதன் ஒரு கட்டத்துல தாழ்ந்த நிலையை அடைகிறான். அது எப்போது அடைகிறான்? அல்லாஹ் தஆலா ஒரு நீண்ட வசனத்தினுடைய முடிவிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உலாயிக கல் அன்ஆமி, உள்ளம் இருந்தும் சிந்திக்காதவர்கள், கண்கள் இருந்தும் பார்க்காதவர்கள், செவி இருந்தும் கேட்காதவர்கள், கால்நடைகளை போன்றவர்கள், இல்லை இல்லை அதைவிட கேடு கெட்டவர்கள் என்று அல்லாஹ் தஆலா பேசுகிறார். பெருமக்களே, அல்லாஹ்வால் சங்கை செய்யப்பட்ட இந்த மனிதன் அவ்வளவு அந்தஸ்துல இருந்து கால்நடை விட மோசமாகிறான். கால்நடையில எல்லாமே இருக்குது, எல்லா வகையான கால்நடையும் இருக்குது. கால்நடை விட மோசமான நிலைக்கு மனிதன் செல்வதற்கு விழிப்புணர்வு அற்ற இந்த நிலைதான் ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. எனவே மார்க்க விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய தொடர்பை பெறுகிற விஷயத்திலும் மூத்து வரையிலும் நாமெல்லாம் விழிப்புணர்வோடு இருந்து விழிப்புணர்வோடும் ஈமானோடும் மரணிக்க அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. இந்த உலகத்திலே
சகோதர சமுதாய மக்களை விட அரசியல், வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், கல்வி உள்ளிட்ட துறைகளிலே நாம் வெல்வதற்கு எப்படிப்பட்ட விழிப்புணர்வு தேவை என்பதை சொல்லரங்கத்தில் உங்களுக்கு சொல்லப்படும். வழங்கிய வாய்ப்புக்கு நன்றி. அல்லாஹு தஆலா நாம் கேட்ட நலவுகளையும் கேட்காமல் விட்ட நலவுகளையும் தருவானாக. பாதுகாப்பு தேடிய தீங்குகளை விட்டும் பாதுகாப்பு தேடாமல் விட்டு தீங்குகளை விட்டும் அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக. வாய்ப்புக்கு ஜஸாக்கல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.